சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அரைசனே அன்பர்க்கடியனேனுடைய அப்பனே ஆவியோடு ஆக்கை உரை உரைக்கனிய புகுந்து நின்றுரைக்கு பொய்யருள் கடந்தமை சுடரே திரைவரா மண்ணும் அமதத்தின் கடலே திருப்பெரும் துறை உரை சிவனே உரை உணர்வு இறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லென்னும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் வைத்தரச் செய்த நால்வர் ஒற்றால் எம் உயிர் துணையே. ஈராண்டில் சிவஞானம் பெற்று எந்தமை கண்டார் நினைத்தால் போற்றி, நாராண்டவல் அடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றால் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தன் நிறத்தால் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தால் போற்றி, செருக்குறும் மனம் சிதைந்து சிந்தையை கருக்கும் ஆணவ இருள் அகற்ற தருக்க சாத்திர ஞானம் பெற்று உய்ய அருக்குரு நாதரின் திருவடி அடைக்கலம் புகுவாம். திருச்சிற்றம்பலம். ஈத்து எம்மை ஆட்கொண்ட எந்த பெருமான் அருள் தரும் சொக்கநாயகி அம்மை உடனுரை அருள்மிகு சோமநாத பெருமானின் திருவடித்தாமரைகளை அடிநாயன் சென்னின் மீது சூட்டி பணிந்து விழுந்து எழுந்து அருக்குருநாதரின் திருவடித்தாமரைகளையும் அடியார் பெருமக்களுடைய திருவடித்தாமரைகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கிறேன். அடியேனை ஆண்டு அருள் செய்யும் சோமநாத பெருந்தகை அடிநாயனை கருவியாக கொண்டு உண்மை விளக்கம் என்ற நூலினை சிந்தித்து அருள் செய்ய வேண்டும் என்று அவருடைய திருவடித்தாமரைகளுக்கு விண்ணப்பம் வைத்துக்கொண்டு இன்று நம் உண்மை விளக்கத்தில் 9வது பாடலை சிந்திக்க இறைவன் கருணை செய்து இருக்கின்றார். நேற்றைய பாடம் வரைக்கும் ஐம்பூதங்கள் என்பது என்ன, அவற்றின் வடிவம் என்ன, அவற்றின் நிறம் என்ன, எழுத்தென்ன, அவற்றின் அடையாளம் என்ன, அதற்குரிய அதிதெய்வம் என்ன, அந்த தெய்வத்திற்குரிய தொழில் என்ன, ஐம்பூதங்களின் குணங்களும் ஐம்பூதங்களுடைய தொழிலும் இன்று சிந்தனை செய்ய இருக்கிறோம். ஆக நேற்றைய வரைக்கும் தெய்வத்திற்குரிய தொழில் வரைக்கும் சிந்தனை செஞ்சிருந்தோம். இன்று பூதங்களுக்கு உள்ள குணங்கள் என்னென்ன, அவற்றுக்குரிய தொழில்கள் என்னென்ன அப்படிங்கிறத இறைவன் கருணை கூட்ட சிந்தனை செய்ய இருக்கிறோம். அழகா சொல்லியிருப்பாங்க நம்மளுடைய மனவாசகம் கடந்தார். மண் கடினமாய் தரிக்கும் வாரி குளிந்தே பதமாம் ஒன்கனல் சுட்டு ஒன்று விக்கும் ஓவாமல் வன்கால் பறந்து சலித்து திரட்டும் பார்க்கில் ஆகாயம் நிரந்தரமாய் நிற்கும் நிறைந்து. எளிமைய அனைவருக்கும் புரியும் வண்ணம் இருக்கும் பாடல். மண் என்ற அந்த தத்துவம், மண் என்ற அந்த பூதத்தின் குணம் எப்படிப்பட்டதுன்னா கடினத்தன்மை உடையது. உண்மையாகவே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பொருள்களையும் தாங்கி நிற்கின்ற தொழிலை உடையது. நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, எப்படிப்பட்டது வேணாலும் உருவாக்கிக்கங்க, எது தாங்கி நிற்கும் என்றால் மண் தான் தாங்கி நிற்கும். அப்ப அவ்வளவு பொருள்களையும் உலகத்துல எத்தனை பெரிய கட்டிடமாக இருந்தாலும், எத்தனை பெரிய பொருளாக இருந்தாலும், எத்தனை பெரிய வாகனமாக இருந்தாலும், மனிதனாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் மண் தான் தாங்கி நிற்கின்றது. அப்ப அது எவ்வளவு உறுதித்தன்மை வாய்ந்ததாக இருக்க வேண்டும், எவ்வளவு கெட்டித்தன்மை வாய்ந்ததாக இருக்க வேண்டும். இதுவே மண்ணானது
கெட்டித்தன்மை இல்லாத இடத்தை எந்த பொருளையாவது நிற்க வைங்க பார்ப்போம், மண்ணுக்குள்ளே போயிடும், நிற்காது எந்த பொருளும். ஆக மண்ணின் இயல்பு, மண்ணின் குணம் கடினத்தன்மை உடையது. அதோடைய தொழில் எல்லா பொருள்களையும் தாங்கி நிற்பது. சரி, இப்படி மண் கடினமாகவே இருந்தால் தாங்கள் தொழிலை மட்டும்தான் செய்ய முடியும். அடுத்து உதவிக்கு வராங்க. அடுத்த தத்துவம், வாரி குளிர்ந்தே பதமாம். வாரி என்பது இங்கே நீர். இந்த நீர் என்ன செய்யும், இந்த நீருடைய குணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குளிர்ச்சித்தன்மை கொடுக்கக்கூடியது. இயல்பாகவே எல்லாம் நம்ம அறிந்து கொள்கின்ற ஒன்று தான் இதெல்லாம். நீர் குளிர்ச்சித்தன்மையுடையது. இதோடைய தொழில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொருள்களை மென்மைப்படுத்தி நனைக்கும் தொழிலை உடையது. எந்த பொருளாக இருந்தாலும் நனைச்சிரும், இலகச் செய்யும். இப்போ மண் கடினமாகவே இருக்கும் பொழுது பொருள்களை தாங்கி நிற்கின்றது. அதுவே அந்த மண்ணில் நீர் பாய்ச்சி பக்குவப்படுத்தினால், சற்று இலகுந்தன்மை பெற்றால்தான் விவசாயம் செய்ய முடிகின்றது. ஆக நீர் அந்த மண்ணை, அந்த எந்த பொருளாக இருந்தாலும் அதை மென்மைப்படுத்தி நனைக்கின்ற தொழிலை உடையது. அதோடைய குணம், நீரின் குணம் என்னவென்று பார்த்தால் குளிர்ச்சித்தன்மை உடையது. அடுத்து நெருப்பு, தீ. ஒன் கனல் சுட்டு ஒன்றுவிக்கும். இந்த தீக்கு என்ன குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெம்மை குணம், சுடும். தீ என்றால் சுடும். அப்போ வெம்மை குணத்தை உடையது. எல்லா பொருள்களையும் உருக்கி ஒன்றுவிக்கும் தொழிலை உடையது. நெருப்பு தாங்க எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கும். பெருமான் போல முருங்கைக்காய் தனியா இருந்தது, தக்காளி தனியா இருந்தது, வெங்காயம் தனியா இருந்தது, தண்ணி தனியா இருந்தது, பருப்பு தனியா இருந்தது, புளி தனியா இருந்தது. எல்லாத்தையும் அப்படியே சேர்த்து வைங்க, நெருப்பு இல்லாம அப்படியே போடுங்க, என்ன ஆகும்? அப்படியே தான் நிற்கும், தனித்தனியாக நிற்கும். முருங்கைக்காய் தனியாக கிடக்கும், வெங்காயம் தனியாக கிடக்கும், தக்காளி தனியாக கிடக்கும், தண்ணி தனியாக கிடக்கும், பருப்பு வேகாம இருக்கும். அப்ப இவற்றையெல்லாம் உருக்கி ஒரு குழம்பு, ஒரு சாம்பார் என்று உருக்கி கொடுப்பது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நெருப்பு. அந்த வெப்பத்தன்மை. இப்படி இது ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான். இது போல எல்லா பொருளையும் நீங்க வைத்து பார்த்து கொள்ளலாம். அப்போ நெருப்பு என்பது, தீ என்பது சுடும் குணத்தை உடையது, வெம்மை குணத்தை உடையது. இது உருக்கி ஒன்றுவிக்கும் தொழிலை உடையது. அடுத்து காற்றுக்கு ஒரு அடைமொழி கொடுத்தாங்க, ஓவாமல் வன்கால் பறந்து சலித்து திரட்டும்னார். இந்த காற்று வன்கால் என்றால் 3 சுழியின் போட்டிருப்பாங்க, வளமான காற்று. இது என்ன செய்யும் அப்படின்னா, ஓவாமல் ஒழிவில்லாமல் பரவும் குணத்தை உடையது. இதோடைய குணம் என்னன்னா, அப்படியே பரவிட்டே இருக்கும், ஒழிவில்லாமல் ஓய்வில்லாமல் பரவி கொண்டே இருக்கும். இதான் இதோடைய குணம். இதோடைய தொழில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொருள்களை ஒன்றாக திரட்டும் தொழிலை உடையது. காற்று வீசும்போது பாருங்க, எங்க எது கிடந்தாலும் அப்படியே தூக்கி வாரி கொண்டு வந்து ஒரு இடத்துல போடும். அப்போ வளமான காற்று ஒழிவில்லாமல் பரவும் குணத்தை உடையது, பொருள்களை ஒன்றாக திரட்டும் தொழிலை உடையது. பார்க்கில் ஆகாயம் நிரந்தரமாய் நிற்கும் நிறைந்து. ஆகாயம் எப்படிப்பட்ட குணத்தை உடையனா, வெட்டவெளி, ஒன்றுமில்லாதது, அப்படி ஒரு குணத்தை உடையது. இதுக்கு தொழில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாவற்றையுமே தன்னுள் அடக்கும் தொழிலை உடையது. எத்தனை அழகான விளக்கம் பாருங்க. ஆகாயம் வெட்டவெளியாகிய குணத்தை உடையது, எல்லாவற்றையுமே தன்னுள் அடக்கும் தொழிலை உடையது. ஆக பூதங்களில் மண் கடினமாக இருக்கும், பொருள்களை தாங்கி நிற்கும்.
நீர் குளிர்ச்சியாக இருக்கும் பொருள்களை மென்மைப்படுத்தும். தீ வெம்மையாக இருக்கும் பொருள்களை ஒன்றுவிக்கும். பலமான காற்று ஒழிவில்லாமல் பரவும் பொருள்களை ஒன்றாக திரட்டும். ஆகாயம் வெட்ட வெளியாக இருக்கும் எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கும். ஆக பூதங்களின் குணங்களையும் தொழில்களையும் இன்று நாம் சிந்தித்து உய்வடைவதற்கு இறைவன் கருணை செய்திருக்கின்றார். ஆக 36 தத்துவங்கள் யாது அப்படிங்கிற வினாவில் முதல் 5 மட்டும் தெளிவாக இதுவரைக்கும் நாம சிந்தனை செய்திருக்கிறோம் இறைவன் திருவருள் கருணையால். அப்போ பூதங்கள் 5: நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அவற்றின் வடிவம், நிலத்துடைய வடிவம் நாற்கோணம், நீரின் வடிவம் பிறைச்சந்திரனின் வடிவம் அரைவட்டமாக இருக்கும், தீயோட வடிவம் முக்கோணம், காற்று அருங்கோண வடிவம், ஆகாயம் வட்ட வடிவம். இது எப்படியெல்லாம் நம் உடலில் இடம்பெற்றிருக்கின்றது, இந்த பஞ்சபூதங்களை தான் நமக்கு உடலாக சாமி தருகின்றார் என்பதில் தெளிவாக பார்த்துருந்தோம். மண் தத்துவத்தில் எலும்பு, தசை, தோல், நரம்பு, முடி ஆகியவற்றை தருகின்றார். நீர் தத்துவத்தில் சிறுநீர், உமிழ்நீர், வியர்வை, இரத்தம், விந்து முதலியவற்றை தருகின்றார். தீ தத்துவத்தின் மூலமாக நமக்குள் ஏற்படுகின்ற உறக்கம், பசி, நீர்வேட்கை, சோம்பல், சினம், ஒன்றோடு ஒன்று சேர்தல் ஆகியவற்றை செய்கின்றார். காற்று தத்துவத்தை கொண்டு ஓடுறது, நடக்கிறது, நிற்கிறது, உட்கார்றது, தாண்டது, படுக்கிறது ஆகிய செயல்பாடுகளை செய்ய அருள் செய்கின்றார். ஆகாய தத்துவத்தில் இருந்து மயக்கம், விருப்பம், வெறுப்பு, அச்சம், ஞானம் முதலியவற்றை உண்டாக்கி தருகின்றார். ஆக பஞ்சபூதங்களை கொண்டுதான் நமக்கு அன்னமய கோஷம் என்று சொல்லக்கூடிய பருவுடல் கொடுக்கப்படுகின்றது. இந்த பூதங்களோட நிறங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நிலம் பொன்னிறமுடையது, நீர் வெண்ணிறமுடையது, தீ செந்நிறமுடையது, காற்று கருநிறமுடையது, ஆகாயம் புகை நிறமுடையது. இப்ப இந்த பூதங்கள் இயல்பாகவே அசைவுடையன. சில அசைவுகள் கண்ணுக்கு தெரியும், சில அசைவுகள் கண்ணுக்கு தெரியாது. இந்த அசைவுகளின் போது உண்டாகும் ஒளியதான் இதனுடைய எழுத்துக்கள் என்று சொல்லுகின்றோம். இது வித்து எழுத்துக்கள் என்று சொல்லுகின்றோம். அப்ப நிலம் என்பதற்கு லா, நீர் என்பதற்கு வா, தீ என்பதற்கு ரா, அடுத்து காற்று என்பதற்கு யா, வானம் என்பதற்கு ஆ என்ற எழுத்துக்கள் வித்து எழுத்துக்களாக இருக்கின்றது. அடுத்து பூதங்களுடைய அடையாளங்கள். நிலம் என்பது வச்சிர ஆயுதம், அந்த அடையாளத்தை உடையது. நீர் என்பது தாமரை, தீ என்பது சுவத்திகம், காற்று என்பது குறையாத அரு புள்ளிகளை உடையது, ஆகாயம் நிறைந்த அமுத துளிகளை உடையது என்பது பூதங்களுக்கான அடையாளங்களாக சொல்லப்பட்டது. இந்த பூதங்களுக்கு அதிதெய்வங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, நிலத்துக்கு பிரம்மா, நீருக்கு திருமால், தீக்கு உருத்திரன், காற்றுக்கு மகேஸ்வரர், ஆகாயத்திற்கு சதாசிவம். இவர்களுடைய தொழில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பிரம்மாவுக்கு மாயையிலிருந்து உடல், கருவி, உலகம், நுகர்பொருள் ஆகியவற்றை படைத்து கொடுப்பது. திருமால் அவ்வாறு படைக்கப்பட்ட பொருளை நிலைநிறுத்தி உயிர்களை அதை அனுபவிக்க செய்வது, வினைகளை அனுபவிக்க செய்ய உதவி செய்வது, அதான் காத்தல். ஒடுக்குதல் என்பது மாயிலிருந்து உருவாக்கப்பட்ட உடல், கருவி, உலகம், நுகர்பொருள் ஆகியவற்றை மீளவும் மாயை என்ற ஒரு பொருளை ஒடுக்குவது, அழித்தல். இது மூன்றுமே மாயை காரியங்களில் நடைபெறுவன. இது மூன்றுக்கும் அந்த உயிர் புண்ணியம் பெற்றதின் பயனாக உயிர் வர்க்கத்தாரே இந்த பதவியில் அமர்த்தப்படுகின்றனர். அடுத்து 2 செயலும் உயிர்களிடத்து நடைபெறுவது. அதனால உடல் வழியா பிறப்பு இறப்புகளை உயிர்களுக்கு கொடுத்து இன்பத் துன்பங்களை நுகரச் செய்வது மறைப்பு. உயிர்களுக்கு பாசத்தை நீக்கி அந்த நீக்கம் பெற்ற இடத்து பேரின்பத்தை அருள்வது அருள். ஆக முதல் 3 மாயையில் நடைபெறுவது, அடுத்த 2 உயிரிடத்து நடைபெறுவது. அங்கு பெருமானே மகேஸ்வரராகவும் சதாசிவமூர்த்தியாகவும் இறங்கி அருள் செய்கின்றார். பூதங்களோட குணம், தொழில் இன்றுதான் நாம் சிந்தனை செய்தோம்.
மண் கடினமானது, பொருள்களை தாங்கும் தொழிலை உடையது. நீர் குளிர்ச்சியாகிய குணத்தை உடையது, பொருள்களை மென்மைப்படுத்தும் தொழிலை உடையது. தீ வெண்மைத்தன்மை உடையது, பொருள்களை உருக்கி ஒன்றுவிக்கும் தொழிலை உடையது. வளமான காற்று ஒழிவில்லாமல் பரவும் குணத்தை உடையது, பொருள்களை ஒன்றாக திரட்டும் தொழிலை உடையது. ஆகாயம் வெட்டவெளியாகிய குணத்தை உடையது, எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கும் தொழிலை உடையது. ஆக பூதங்களை பற்றி சிறப்பாக மீளவும் சிந்திப்பதற்கு இன்று கருணை செய்திருக்கிறாங்க. எல்லாம் வல்ல நம் இறைவன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.